நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. நாம் நம்ப தகுந்த சிருஷ்டிகர். இன்றைய வேதாகம பகுதி யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரை. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்குச் சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதைச் சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்குச் சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். குறிப்பு வசனம்: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஆங்கில எழுத்தாளர் மேரி ஷெல்லியின் பிராங்கன்ஸ்டைன் என்ற பிரபல நாவலில் உள்ள அரக்கன் மிகவும் பரவலாக அறியப்பட்ட இலக்கிய பாத்திரங்களில் ஒன்றாகும். ஆனால் அந்த நாவலை ஆழமாய் படித்தவர்கள் அந்த அரக்கனை தோற்றுவித்த மாயை விஞ்ஞானியான விக்டர் பிராங்கன்ஸ்டைனையே உண்மையான அரக்கனாக ஷெல்லி சித்தரிக்கிறார் என்று அறிவார்கள். புத்திசாலித்தனமான அந்த உயிரினத்தை உருவாக்கிய பிறகு விக்டர் அதற்கு எந்தவிதமான வழிகாட்டுதலையோ தோழமையையோ அல்லது மகிழ்ச்சியின் நம்பிக்கையையோ கொடுக்கவில்லை. அதனால் அந்த உயிரினம் விரக்தி மற்றும் கோபப்படும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஓர் தருணத்தில் அந்த உயிரினம் விக்டரை பார்த்து, என் படைப்பாளியான நீயே என்னை துண்டு துண்டாக கிழித்து வெற்றி பெறு என்று கூறுவதை பார்க்க முடியும். ஆனால் தன் படைப்புகள் மீது தீராத அன்பு கொண்ட மெய்யான சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர் என்பதை வேதம் வெளிப்படுத்துகிறது. ஏதோ சிருஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் உலகத்தை படைக்கவில்லை. மாறாக அதை அழகாகவும் நேர்த்தியாகவும் படைத்திருக்கிறார். ஆனால் கொடூரமான தீமையை தேர்ந்தெடுக்க மனித குலம் அவரிடமிருந்து திசை மாறிய போதும் மனித குலத்திற்கான தேவனுடைய அர்ப்பணிப்பும் அன்பும் மாறவில்லை. நிக்கோதேமுக்கு இயேசு விளக்கியது போல் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்காய் பலியாய் கொடுக்கும் அளவிற்கு இந்த உலகத்தின் மீதான தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. கிறிஸ்து இயேசு தம்மையே பலியாய் ஒப்புக் கொடுத்து நம்முடைய பாவத்தின் விளைவுகளை சுமந்து கொண்டு தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்மை உயர்த்துகிறார். நாம் மனப்பூர்வமாய் நம்பக்கூடிய ஒரு சிருஷ்டிகர் நமக்கு இருக்கிறார். தேவனுடைய படைப்பின் மீதான அர்ப்பணிப்பு உங்களை எவ்விதம் பாதிக்கிறது? அவருடைய அன்பிற்கு நீங்கள் எவ்விதம் பதிலளிக்க கூடும்? அன்பான தேவனே, நான் நம்பக்கூடிய ஒரு நல்ல சிருஷ்டிகராக நீர் இருப்பதற்காய் உமக்கு நன்றி.